என அன்புடன் வரவேற்கின்றேன். அன்பர்களே, இந்த கருவூர் நன்னாள் இன்றைக்கு மிகப்பெரிய பொன்னாள். இன்னைக்கு யதார்த்தமா எல்லாரும் நம்ம இன்னைக்கு அமைச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து 17வது கருத்தரங்கம் இன்னைக்கு நம்ம அமைச்சிருக்கோம். இதுல கரூருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இன்னைக்கு கரூருக்கு மட்டும் இல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிக சிறப்பான ஒரு நாள். என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜோதிடியா இப்போ ஒரு செகண்ட் மட்டும் பார்த்துருவோம். அப்ப இந்த இது 17வது கருத்தரங்கம். 17 திசையினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன். அப்ப இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திரம் என்ன? ரோகிணி. அப்ப இத ஒரு ரோகிணியினுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா பிரம்மா. ரோகிணி நட்சத்திரத்துல யாரு வர்றாங்க? பிரம்மா வர்றாங்க. இப்ப இந்த பிரம்மனுக்கும் இந்த ரோகிணிக்கும் கருவூருக்கும் நாம் இங்க கூடிடக்கூடிய இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கருவூர்ல வந்து ஏன் கருவூர் என்று பேர் வந்துச்சுன்னா 80 லட்சம் ஜீவராசிகளையும் படைத்தது கருவூரில் பிரம்மன். அது போன்று வந்து காமதேனுவும் கருவூர்ல வந்து அனைத்து ஜீவராசியும் படைக்கிறாங்க. நம்ம காமதேனு வந்து எல்லா ஜீவராசியும் படைக்கிறது. பிரம்மனுக்கு சாபம் ஏற்பட்டனால வந்து காமதேனுட்ட வந்து 2 பொறுப்பு கொடுக்குறாரு. காமதேனு வந்து கரூர் வெண்ணமலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நவநீதகிரின்னு பேர், அந்த இடத்துக்கு பேர். அங்க வந்து பார்த்தோம்னா சுவாமி வந்து அவர் வந்து படைக்கிறாங்க. கரூர்ல வந்து பார்த்தோம்னா அந்த சாப நிவர்த்தி பெற்று மறுபடியும் பிரம்மன் வந்து இது பண்றாங்க. என்ன பண்றாங்க? அவங்க படைப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. அது நீங்க இந்த இடத்துல இருந்து ஒரு அடுத்த கட்டு மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் வந்து கருப்புலின்னு பேர். அந்த இடத்துக்கு பேர். அங்கதான் வந்து முத வந்து படைப்பு தொழிலை வந்து அவர் ஆரம்பிக்கிறார். அங்கதான் படைப்பு தொழில் ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல கரிகமாலீஸ்வரன் ஒரு சுவாமி இருக்காரு. அது காலப்போக்கில் கொஞ்சம் நம்ம கரூர் பசீஸ்வரர் கோயில் அப்ப இருக்கு, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. நம்ம புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரிகமாலீஸ்வரர் வந்து வாயு மூளையினுடைய வாஸ்துக்கு வந்து நம்ம சாமி போட்டிருப்பேன். நம்ம அந்த புக்கை பார்த்தவங்க அது தெரியும். அந்த இதுல போட்டிருப்போம். நம்ம அந்த ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த படைப்பு தொழிலெல்லாம் அவருக்கு கை கூடிய உடனேயே அந்த பிரம்மா என்கின்றவர் வந்து மற்ற எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும், தேர் திருவிழா நடக்கும், எல்லாமே நடக்கும், சிறப்பாக நடக்கும் இல்லையா? அது எல்லாம் சிறப்பு தான். கரூர்ல இருக்கக்கூடிய திருத்தேர் திருவிழாவுக்கு வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, மற்ற இடங்கள் நடந்ததுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். ஒரு அமைப்புல ஒருத்தங்க பெரியவங்க தோற்றி வச்சிருப்பாங்க. தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும். நம்ம அந்த ஊர் வரலாறு படி நடந்து வந்துட்டு இருக்கோம். கரூர்ல வந்து இந்த 10 நாள் பிரம்ம உற்சவத்தையும் வந்து தோற்றி வைத்தவர் யாரு? முத கரூர்ல 10 நாள் சுவாமியை வந்து சூரிய பிரப, சந்திர பிரப, பூத வாகனம், நந்தி வாகனம் அப்படின்னு பல்லாக்கு இந்த மாதிரி எல்லா வைவகத்தையும் ஏற்பாடு செஞ்சு திருத்தேர் ஓட்டி வடம் பிடிச்சு இழுத்தது பிரம்மன். கரூர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர பிரம்ம உற்சவத்தை ஏற்பாடு செய்து வச்சது பிரம்மன். அந்த பிரம்மன் வந்து முத வந்து இன்னைக்கு நம்ம கரூர்ல வந்து ரோகிணி இந்த நாள்ல இன்னைக்கு நம்ம கரூர் சுவாமியில கொடியேறுது.